Hello viewers, this is Madan from Car Control Driving Academy training in our car and own car in Chennai doorstep. So viewers, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து பிகினருக்கு கிரவுண்ட் லெவலில் எந்த டாஸ்க் கொடுத்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோன்றது. ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டாஸ்க் கொடுக்கறதுக்கு காரணம் அவங்களோட கிளச் கண்ட்ரோல், டேர்னிங் ரேடியஸ், ப்ளஸ் அது இல்லாமல் வெஹிக்கிளோட லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் ஜட்ஜ்மெண்ட், இதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும். ஆன் ரோடு போகும்போது இந்த மாதிரியான ட்ரைனிங் நம்ம கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஜட்ஜ்மெண்ட்டும் சரி, ஒரு டிராஃபிக்கில் ப்ளஸ் நேரோ ஸ்ட்ரீட்லேயுமே எந்த லெவல் கட் பண்ணணும், வெஹிக்கிள் ஆஃப் ஆகாமல் அந்த சைடு மிரர் கோனை டச் பண்ணாமல் போகும்போது அந்த கட்டு பாருங்கள். ஆக்சுவலாக இது என்னென்னா இந்த மாதிரியான கிரவுண்ட் லெவல் கொடுத்துட்ட பிறகு தான் நம்ம வந்து அடுத்த டாஸ்க்கே நம்ம போகிறோம். இப்போ இந்த வீடியோட கண்டினியூஷனே பார்த்திங்கன்னா இன்னொரு மேடம் ஒருத்தங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து சிங்கிள் லைன் ரோட்டில் ட்ரைவ் பண்ணுவாங்க. இதோட கண்டினியூட்டி தான் அது. ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கிரவுண்ட் லெவல் ஆஃப் ஒர்க் நம்ம கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னா, மெயின் ரோடு போகும்போது எந்த ஒரு பேனிக்கும் ஆகக்கூடாது. வெஹிக்கிளை வந்து எந்த லெவல் டேர்ன் பண்ணும்போது எந்த அளவுக்கு வெஹிக்கிளோடைய மூவ்மெண்ட், க்ரீப்பிங் மூவ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, வெஹிக்கிளோட ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, டேர்னிங்ஸ் எந்த அளவுக்கு டேர்ன் பண்ணால், நிறைய பேர் என்ன கேட்குறதுனா எந்த அளவுக்கு டேர்ன் பண்ணால் வெஹிக்கிள் வந்து எந்த அளவுக்கு டேர்ன் ஆகுன்றது எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய வீடியோஸில் நான் இதை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு ஆப்வியஸாக இந்த வீடியோவில் இது கண்டிப்பாக நான் போட்டே தீரணும். ஸோ ஒரு பேசிக்லேருந்து நம்ம கொண்டு வரும்போது எடுத்த உடனே ஒரு மெயின் ரோட்ஸோ ஒரு நேரோ ஸ்ட்ரீட்டோ கொடுக்காம நம்ம இந்த லெவல் ஆஃப் கிரவுண்ட் லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சுட்ட பிறகு நம்ம அதுக்கப்புறமா ஆன் ரோடு எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கும் ஒரு கான்செப்ட் புரியும், டேர்னிங்ஸ் புரியும். ஏன்னா ஸ்ட்ரைட் ரோட்டை கொடுக்கும்போது பிகினர்ஸ் நிறைய பேர் ஓட்டிடுறாங்க. பட் இந்த மாதிரியான டேர்னிங்ஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இதை பார்த்துட்டீங்க. இப்போ இந்த வீடியோட கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா, மேடம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் ரோடு வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இது எங்கன்னா நம்ம டுவர்ட்ஸ் ரெடில்ஸ்லேருந்து அலமாதியிலேருந்து நம்ம வந்து வடபெரும்பாக்கம் ட்ராவல் பண்ண போகிறோம். இவங்க வந்து ஓன் பண்ணியிருக்க வெஹிக்கிள் மாருதி சுசுகி விட்டாரா ப்ரீஸா மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இந்த ரோடு லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் ரோடு. ஆப்வியஸாக ஆப்போசிட்டில் ஒரு வெஹிக்கிள் வந்தாலுமே இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகணும். நம்ம கிளியராக கொடுத்தாச்சு. இவங்களுக்கு நான் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்டியரிங் கண்ட்ரோல் கண்டிப்பாக வந்து அன்யூஷுவலாக டேர்ன் பண்ணக்கூடாது. வெஹிக்கிளோட லெஃப்ட் பானட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் பானட் ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். ஸோ நம்மளை வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் வீல் லைனில் வரும்போது யார் வேணாலும் டக்குன்னு குறுக்க வரலாம். ஸோ நம்ம ஹாங்கு கண்டிப்பாக அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரியான வெஹிக்கிள் கிராஸ் ஆகும்போது நம்ம வந்து அவங்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்துட்டு நம்மளோட வெஹிக்கிளை வந்து நம்ம லெஃப்ட் சைடு அணைச்ச மாதிரி போகணும். மோரோவர் இந்த இடத்துல எல்லா விதமான பீப்புள்ஸும் நம்ம ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா திடீர்னு ஒருத்தங்க உள்ளே வருவாங்க. ஸோ அது இல்லாமல் நமக்கு நடுவில் வந்து டிவைடர் கிடையாது. ரோடோட வித்துமே பார்த்திங்கன்னா 30 to 40 feet ரோடு தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல டேர்னிங்ஸ் வரும், நமக்கு கர்வ் ரோட்ஸ் வரும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோடைய ஜட்ஜ்மெண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு வெஹிக்கிள் டாட்டா பஞ்ச் வராரு. அந்த ரோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 feet ரோடு தான் இது. 30 கூட இருக்காது, எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 feet ரோடு தான் இது. ஸோ இந்த ரோட்ஸில் நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, இவங்க வந்து என்கிட்ட கேட்டது இது பாருங்கள், ஒரு பெரிய வெஹிக்கிள் வந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அழகாக அவங்களுக்கு வழி ஏற்படுத்தணும். வழி ஏற்படுத்துறதுக்கு முதல்ல நம்ம லெஃப்ட் சைடு வியூவை பார்க்கணும். நான் நிறைய வீடியோஸை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியான குறுகலான ரோட்டில் நீங்கள் போகும்போது ஒரு வெஹிக்கிள்ஸ் உங்களுக்கு ஆப்போசிட்டில் கிராஸ் ஆகுதுன்னா நீங்கள் அந்த வெஹிக்கிள் மேலே கான்ஃபிடென்ட்டை வைக்காமல் லெஃப்ட் சைடை நம்மளோட வெஹிக்கிள் பார்க் பண்ணுறதுக்கு எந்த லெவல் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சிக்கணும். உங்களோட மென்டாலிட்டி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆனால் மட்டும்தான் லெஃப்ட் சைடு வழி ஏற்படுத்தி தர முடியும். அண்டர்ஸ்டாண்டிங் ப்ளஸ் உங்களோட ஸ்பீடு கண்ட்ரோலுமே பிகினர்ஸ் இந்த மாதிரியான ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் வெஹிக்கிள் வந்து ரோடு காலியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி டேர்னிங், அதாவது நிறைய பென்ஸ் இருக்க ரோட்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரீப் பண்ணி போகிறீங்க. இப்போ 4th gearல் போயிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, தெரியுது பாருங்கள். இப்போ ரோடு வந்து பெண்ட் ஆக போகுது. ஸோ இந்த ரோட்டில் நம்ம பெண்ட் ஆகும்போது நம்மளால் 4th gearலே டேர்ன் பண்ண முடியும்னா 4th gearலே டேர்ன் பண்ணணும். இல்லை இந்த ஸ்பீடு எனக்கு கம்மி பண்ணி டேர்ன் பண்ணால் கம்மி பண்ணுங்க. பாருங்கள், அதே லெஃப்ட் வந்து க்ளோஸாக கட் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே அவங்களே கொஞ்சம் வெளியே தான் போய் கட் பண்ணுறாங்க. பட் ஆப்வியஸாக இது இன்னும் கூட நம்ம லெஃப்ட் க்ளோஸ் லெஃப்ட் எடுக்கலாம். ரைட் வந்து ஒயிட் ரைட்டு 3rd gear ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அழகாக ஹாங்க் அடிச்சுட்டு இப்போது நல்ல ஒயிட் ரைட். அந்த ஒயிட் ரைட்டுன்றது எதுக்குன்னா ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள் அங்கே பாருங்கள், ஒரு ட்ரக்கு வராரு, வழி ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வெஹிக்கிள் வந்து அழகாக ஹாங்க் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு குட்டி ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது கான்ஃபிடென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா டேர்னிங் ரோட்ஸில் நம்ம காலியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக போய் மாட்டிக்க முடியாது. இங்கே பாருங்கள், ஒருத்தர் நடந்து போகிறாரு, ஒரு ஷிஃப்ட் டிசைர் ஓவர்டேக் பண்ணுறாரு, ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருது. இவங்க எல்லாருமே நம்ம அனுசரித்து போகணும். நான் டிஃபென்சிவ் டிரைவிங்காக மாறணும் அப்படின்னா உங்களுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமையை கண்டிப்பாக நீங்கள் டிரைவிங்கில் அடாப்ட் பண்ணோம். ரோட் ரேஜில் பர்டிகுலராக இன்வால்வே ஆகாதீங்க. உங்களுக்கு ஸ்பீடாக வெறுப்பேற்றிட்டு போகிறாங்களா, கண்டிப்பாக அவங்கள விட்டுருங்க. ஸோ நம்மளுடைய கான்ஃபிடென்ட் நமக்கு வந்து லூஸ் பண்ண முடியாத அளவுக்கு எந்த ஒரு பேனிக்கான சுச்சுவேஷனை நீங்களாகவே போய் க்ரியேட் பண்ணிக்காதீங்க. மெதுவாக ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், சீட் பெல்ட் போடுங்க. இந்த மாதிரியான நார்மலாக இந்த மாதிரி ரோட்ஸுமே இல்லாமல் இங்கே பாருங்கள், லெஃப்ட்டில் ரைட் ஆட்டோ ரைட்டில் ஒரு ட்ரக்கு போகுது. ஸோ இவங்க எல்லாருமே நம்ம அனுசரித்து தான் போகணும்.
ஸோ ஏன்னா உங்களுக்கு 2 பக்கமும் கேப்பிங் ரொம்ப கம்மி. நீங்கள் லெஃப்ட்டில் கீழே மேபி இன்கேஸ் பள்ளம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் லெஃப்ட்டில் இறக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் வீல் மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ரொம்பவும் ரைட் ஏறி போக முடியாது. ஏன்னா ரொம்பவும் ரைட் ஏறி போனீங்கனாலும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிளுக்கு வந்து வழி கிடைக்காம அவங்க உங்களுக்கு ஹாங்க் அடித்து உங்களை தொல்லை பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ பாருங்கள், தேவையான இடத்துல ஹாங்க்கு, ரோடு எக்ஸாக்டாக ஒருத்தங்க நடந்து போகிறாங்கன்னா அவங்கள ஜட்ஜ்மெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அந்த 2 வீலர் போகிறாரு அவரையுமே நம்ம அனுசரிச்சிக்கணும். ஸோ ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதால 3rd to 4th ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அகெயின் அங்கே ஒரு பெண்டு வருது. ஸோ இந்த பெண்ட்லேயுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்லோனஸ் வேணுன்றதுக்காக ஒரு கியரை டவுன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வண்டியோட கோஆர்டினேஷன், வண்டி போகிற ஸ்பீடில் அவங்க போகாமல் வண்டியை அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்து மெதுவாக அந்த புஷ்புல் மெத்தடில் அங்கே பாருங்கள் அழகாக செகண்ட் கியர். ஏன்னா இந்த இடத்துல திருப்பியும் ஒரு நமக்கு நேரோ ரைட் டர்ன் வருது. ஸோ நேரோ ரைட் டர்ன் வரும்போது ஹாங்க் அடிச்சுட்டு அகெயின் புஷ்புல் மெத்தடில் அழகாக ரொட்டேஷன் பண்ணுறாங்க பாருங்கள். பர்ஃபெக்டாக ரொட்டேஷன் பண்ணி எடுத்துகிட்டு அகெயின் டு த ஸ்ட்ரெயிட் பொசிஷன். அழகாக வெஹிக்கிள் பாருங்கள், லெஃப்ட் சைடில் போர்டு, ரைட் சைடில் வெஹிக்கிள்ஸ், அகெயின் 2nd to 3rd புஷ் பண்ணியாச்சு. ஸோ இது எப்படின்னா நம்மளோட கண்ணு பார்க்குறத கையும் காலும் ஒன்றா கோஆர்டினேட் பண்ணி நம்ம வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கோஆர்டினேஷன் மிஸ் ஆகுதுன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கியரில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாதிரியான ரோட்ஸில் நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ரோடு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த ரோடை சூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எஸ்பெஷலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மீட்டர் எஸ்யூவினால கொஞ்சம் பெரிய வெஹிக்கிள். இவங்க ஆரம்பத்திலே வந்து பயந்தாங்க இந்த ரோடு நம்ம எடுத்துகிட்டு போகிறது வேண்டாம் அப்படின்னா. பட் இன்கேஸ் இவங்களுக்குமே இந்த நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி நிறைய கிரவுண்ட் லெவல் ஆஃப் ஒர்க் பண்ணிட்ட பிறகு தான் இந்த மாதிரியான ரோடை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஓன் காரில் ட்ரெயின் பண்ணுறது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. பட் இன்கேஸ் இவங்களுக்கு இந்த கான்ஃபிடென்ட் லெவல் நம்ம பில்ட் பண்ணி கொடுத்து எனக்குமே இவங்க இந்த லெவல் வந்து நிற்பாங்கன்னு தெரியும், இவங்க இந்த ரோட்ஸில் மேனேஜ் பண்ணுவாங்கன்னு அஸ் அ ட்ரெயினராக எனக்கு தெரிஞ்ச பிறகு தான் நம்ம இந்த மாதிரியான ரோடை வந்து அவங்களுக்கு சூஸ் பண்ணி ஏற்படுத்தி கொடுத்து இந்த மாதிரி ரோடில் நம்ம பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கோம். நான் பார்த்தது ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்டை நம்ம ட்ரெயின் பண்ணுறதுமே லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் வீக்காக பண்ணுறீங்க. அது பண்ணாது. ஏன்னா என்ன சொல்கிறது, ரைட் சைடு அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இந்த வெஹிக்கிள் எடுத்திங்கன்னா இந்த அந்த சென்டருக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து ரைட்டு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கிறீங்களே தவிர லெஃப்ட்டை டோட்டலாகவே நீங்கள் விட்டுறீங்க. ஸோ லெஃப்ட்டில் என்னென்னா இந்த மாதிரி சைடில் இருக்க செடியெல்லாம் ஸ்க்ராட்ச் பண்ணுறாங்க. லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய அதாவது ரைட் சைடில் பாருங்கள் இந்த ஒரு சோனட்டு வருதுன்னா ரைட் சைடை பார்க்கும்போது லெஃப்ட் சைடும் இந்த லெஃப்ட் சைடில் இருக்க முள் செடியெல்லாம் ஸ்க்ராட்ச் பண்ணாமல் எடுத்துகிட்டு போக வேண்டியதும் நம்மளோட ரெஸ்பான்சிபிள் தான். ஹாங்க் அடிக்கணும். அங்கே பாருங்கள் ஒன் ஹேண்ட்லேயே அழகாக கியரை சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே பாருங்கள் அழகாக டேர்ன் பண்ணி பேக் டு த பொசிஷன். ஓகே, சைடு மிரர் கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டாங்க. அகெயின் 3rd பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இது என்னென்னா இந்த கோஆர்டினேஷன் எல்லாமே உங்களுக்கு ஒன்றா நடக்கும்போது மட்டும்தான் உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ், அதாவது 70% ஆஃப் கான்ஃபிடென்ஸ் 30% ஆஃப் ஸ்கில் செட் இருக்கணும். கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக ட்ரைவ் பண்ணி ஒர்க் பண்ண. எதையுமே காதில் வாங்கிக்காதீங்க. யார் என்ன சொன்னாலும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, நான் கண்டிப்பாக வெஹிக்கிள் எடுப்பேன், எனக்கு பயம் இல்லாமல் நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு எடுத்தோன்னே அதுக்கு டிராஃபிக்கில் போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணிடாதீங்க வியூவர்ஸ். இந்த மாதிரியான ஒரு ட்ரெயினரை வச்சு ப்ராப்பராக ஒரு லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்போது மட்டும் உங்களுக்கே தெரியும், ஓகே எனக்கு கண்டிப்பாக இந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ரோடில் கொடுத்தா என்னால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும்னு தெரிஞ்ச பிறகு இந்த மாதிரியான ரோட்ஸில் எடுத்துருப்பாங்க. பட் என்னென்னா ஒரு சில பேருக்கு மேபி என்ன சொல்கிறது, ஒரு 2 நாளில் வர விஷயம் மேபி 10 நாளில் வரலாம், இல்லை 10 நாளில் வர விஷயம் 20 நாளில் வரலாமே தவிர கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு வரும். ஒருத்தர் கம்பேர் பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பண்ணுற டிரைவிங்கை விட நாளைக்கு நம்ம இன்றைக்கி பண்ணுற மிஸ்டேக் விட நாளைக்கு பண்ணும்போது அந்த மிஸ்டேக் வரலைன்னா அதுவே வந்து ஒரு வெல் ட்ரெயின்டு டிரைவருக்கு உண்டான அர்த்தம். ஸோ கம்பேரிசனை விட்டுருங்க, ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கோங்க, டிஃபென்சிவ் டிரைவராக மாறுங்க. எதுவுமே பொறுமையாக, காருன்றதே ஒரு ப்ளசண்ட்டான மூமெண்ட் வியூவர்ஸ். அதை போட்டு ரேஷ் டிரைவ் பண்ணுறதோ வெஹிக்கிளை வந்து ஸ்பீடாக ஓட்டலாம், பட் ஆஸ் அ பிகினராக இருக்கும்போது கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஏம் என்னென்னா பர்ஃபெக்டாக நம்ம யார் மேலே எடுக்கக்கூடாது. நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட், நீட்டாக ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு லேடிஸாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஆஃபீஸ் போகிறது, ஒரு குழந்தைய கூப்பிட்டு போகிறது, இல்லை ஹஸ்பண்டோட உட்கார வச்சுட்டு அவரை பக்கத்தில் ஒரு நம்ம ஓட்டிகிட்டு போகிறது, ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு. நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ஆட்டோ ஒரு கேபோ புக் பண்ணி போகாமல் நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் நம்மளால் எவ்வளோ ப்ளசண்ட்டாக ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியுன்றதுக்காக தான் நம்ம காரை சூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ரோட் ரேஜில் கண்டிப்பாக இன்வால்வ் ஆகாதீங்க. ஸ்பீட் லிமிட்டை சிட்டிக்குள்ளே என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்களோ
கண்டிப்பாக அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களுடைய வெஹிக்கிளை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது சின்ன வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, பெரிய வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அடாப்ட் ஆகிடும். ஸோ அடாப்ட் ஆகாமல் எந்த வெஹிக்கிளுமே கண்டிப்பாக நம்மளை விட்டு போகாது. என்னென்னா ஒரு ட்ரைனிங் வந்து போன பிறகு ஒரு 10 days ஒரு பக்கத்தில் யாரா நல்லா கொஞ்சம் வீட்டில் வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க, இல்லை கொஞ்சம் ஏர்லி மார்னிங் இல்லை லேட் நைட்டில் நீங்களாகவே வெஹிக்கிள் எடுத்து கொஞ்சம் ட்ரைவ் பண்ணிவிட்டு வைக்கும்போது உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக பில்ட் ஆகும். ஏன்னா ட்ரைனிங் வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அந்த ட்ரைனிங் ஃப்ளோ முடித்த பிறகு அந்த ஃப்ளோவே விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு ட்ரைனிங் முடிஞ்சுதுன்னா அந்த கையோட கை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரியே இதை நினச்சிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த ஒரு 10-15 days அது இன்னோவாக்ஸ் இருந்தாலும் சரி, ஆல்டோ 800 இருந்தாலும் சரி, நீங்கள் எடுத்து ட்ரைவ் பண்ண தான் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக பில்ட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வெஹிக்கிள் எடுக்காமையே விட்டுட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அந்த என்ன சொல்கிறது அந்த டாக்டிக்ஸ் வந்து உங்களை விட்டு கண்டிப்பாக போயிடும். அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த கான்ஃபிடன்ஸை நீங்கள் ரீகெயின் பண்ணி எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளேயும் திருப்பியும் பயம் வந்துடும். ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது உங்களுக்கு பர்டிகுலராக இந்த ஸ்பெசிஃபிக்கான டாஸ்கில் நமக்கு கவர் பண்ண வேண்டியது இருக்குது, இல்லை எனக்கு இந்த மாதிரியான ரோட்ஸ் போடுங்க, எனக்கு இந்த கியர் ஷிஃப்டிங் பேட்டர்னில் இல்லை ஜட்ஜ்மெண்ட்டில் எனக்கு நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரீச் அவுட் ஆகிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகைன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கார் கண்ட்ரோல் டிரைவிங் அகாடமி. தேங்க்யூ ஸோ மச்.